பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம். ஐசாயா சாப்டர் 60 verse 2. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். The Lord will arise over you and his glory will be seen upon you. ஹல்லேலூயா. ஒரு குட்டி தம்பி ஒரு குட்டி கிராமத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ அந்த தம்பிக்கு அநேகர் அந்த பகுதிகளில் பலவீனப்பட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சு அவர் ரொம்ப அதுல வருத்தத்தோட இருந்தாராம். அப்போ அவருக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்குமா. அவர் போய் ஏசப்பா கிட்ட போய் அதிகமா காத்திருந்து ஜெபிப்பாராம். அவருக்கு என்ன தேவைனாலும் ஏசப்பா கிட்ட போய் சொல்லுவாராம். அப்போ திடீர்னு ஒரு நாள் அவர் போய் ஒரு காட்டு பகுதியில போய் உட்காந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். ஏசப்பா, எங்க கிராம பகுதியில நிறைய பேரு வியாதினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா, நீங்க தகப்பனே ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. ஏசப்பா, எனக்கு ஆண்டவரே ஒரு கிருபையை கொடுங்க. நான் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்ப்பா. ஆண்டவரே, அவங்க வேதனைப்படுறத பாக்குறதுக்கு என்னால முடியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லி அவர் போய் ஏசப்பா கிட்ட போய் அழுது அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தினால நிரப்புனாராம். அவருக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்தாராம், வரங்களை கொடுத்தாராம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தாராம். அப்போ அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அவரால் உணர முடியலையா. அவர் போய் ஜெபிச்சுட்டு திரும்ப அவர் அந்த கிராம பகுதிகளுக்குள்ள போறாராம். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒருத்தர் ரொம்ப சிக்கா இருந்தாங்களாம், மரிக்கிற தருவாயில இருந்தாங்களாம். அப்போ எல்லாரும் கூடி நின்றுட்டாங்களாம். எல்லாரும் சரி இவர் மரிக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்களாம். அப்போ இந்த குட்டி தம்பி போய் என்ன செஞ்சாங்களாம் அப்படின்னா, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் அவங்களுடைய தலையில கையை வைத்து அவர் ஜெபிச்சாராம். அவர் ஜெபிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரிக்கிற தருவாயில இருந்த அந்த நபர் அவர் எழுந்து உட்கார்ந்து அவர் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட அவர் எழும்பி உட்கார்ந்துட்டாராம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஏசப்பா அந்த சின்ன தம்பி மூலமாக கர்த்தர் அந்த நபருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுத்தார். அந்த சின்ன தம்பி ஜெபிக்கும் போது ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு ஏசப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம். இந்த தம்பி ஜெபிச்சா இந்த தம்பிக்குள்ள இருக்கிற இயேசு ஒரு பெரிய மாற்றத்தை தருவாரு அப்படின்னு சொல்லி கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர் எல்லாருக்கும் ஆகவும் ஜெபிக்க சொன்னாங்களாம். அந்த தம்பி போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தலையில கை வச்சு ஜெபிச்சாராம். எல்லாருடைய வாழ்க்கையில பாவத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சுதான், வியாதி பலவீனத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சுதான். எல்லாவற்றையும் ஏசப்பா கேட்டு அந்த தம்பி ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருந்தாராம். காரணம், கர்த்தருடைய மகிமை அந்த தம்பி மேல உதித்தது. கர்த்தர் அந்த தம்பிக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி அந்த கிராம பகுதி முழுவதும் எல்லாரும் அறிந்து கொண்டாங்களாம். நாட்கள் போனதான் எல்லாரும் அந்த கிராமத்துல யாரெல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டாங்களோ எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களாம். எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்களாம். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு குட்டி தம்பி மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வல்லமை அவன் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு உங்க மேலையும் உதிக்கின்றது. நீங்க ஜெபிக்கின்ற பொழுது, கர்த்தாவே, நான் ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கணும், நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரே ஏசப்பா கட்டப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், ஆண்டவரே வியாதியில இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி நீங்க தாகத்தோட கேட்டு பாருங்க. அவருடைய மகிமை உங்க மேல உதிக்கின்ற பொழுது, நீங்க ஜெபிக்கின்ற பொழுது அநேகருக்கு இயேசு ஒரு விடுதலை கொடுப்பார். இந்த நாள்ல நீங்க தாகத்தோட கேளுங்க, இயேசுவே எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுங்கப்பா. என் மேல ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை நீங்க ஆண்டவரே ஏசப்பா கொடுத்து, ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனே அநேகருக்கு ஆண்டவரே விடுதலையை கொடுங்கப்பா. நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எதுக்காகலாம் ஜெபிக்கிறனோ நீங்க ஆண்டவரே ஏசப்பா அந்த காரியங்களை எனக்காக நீங்க செய்து கொடுங்க, நீங்க தகப்பனே உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க, தாகத்தோட கேளுங்க. அநேகர் இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு போதை பழக்கத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அநேக குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குது, அநேக இடங்கள்ல பிரிவினைகள் இருக்குது. நீங்க ஜெபிக்கின்ற பொழுது ஏசப்பா எல்லாவற்றுக்கும் பதில் தருவார். நீங்க கேளுங்க, இயேசுவே நான் ஜெபிக்கின்ற பொழுது ஏசப்பா நீங்க மனதுருகி ஆண்டவரே ஏசப்பா அந்த காரியத்தை மாற்றித்தாங்கப்பா, உடைய வல்லமையினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி இந்த நாள்ல கேளுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய மகிமை ஆண்டவரே பிள்ளைங்க மேல உதிக்கட்டும்பா. ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எல்லா பிசாசின் இருளை ஆண்டவரே ஏசப்பா எல்லாவற்றையும் விளக்குகிற வல்லமே இயேசுவே நீங்க கொடுங்க தகப்பனே ஏசப்பா. உங்களுடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது தகப்பனே ஏசப்பா எல்லா இருள் அந்த பகுதியிலிருந்து விலகணும் தகப்பனே ஏசப்பா. வியாதியிலிருந்து விடுதலை ஆண்டவரே ஏசப்பா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனே ஏசப்பா நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா ஏசப்பா. உங்க மூலமாக ஆண்டவரே
அநேகர் தகப்பனே ஏசப்பா விடுதலையாக்கப்படணும். நீங்க பிள்ளைங்க மூலமாக மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்க மூலமாக மகிமைப்படுவார். நீங்க அநேகருக்கு ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வாங்க. நீங்க ஏசப்பாவுக்காக நீங்க ஷைன் பண்ணுவீங்க. ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதித்தது. நிச்சயம் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையை இயேசுக்காக வாழ அர்ப்பணிங்க. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இந்திய தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும். தேசம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை அவங்க அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் இயேசப்பா பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.